2010 மெயின்ஸ் நீட் ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். டாபிக் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்குள்ள லாஜிக் கேட்ஸ். த ஃபாலோயிங் ஃபிகர் ஷோஸ் எ லாஜிக் கேட் சர்க்யூட் with two inputs A and B and the output Y. The voltage waveforms A, B and Y are as given. அதுவும் கொடுத்துட்டாங்க, சர்க்யூட்டும் கொடுத்துட்டாங்க. ரெண்டு இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. சரி, அப்போ இது ரெண்டு இன்புட்டு, இது அவுட்புட்டு. இது என்ன கேட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ மொத்த இன்புட் எத்தனை? ரெண்டு. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா 2 பவர் n. அப்போ 2 பவர் 2 போடுங்க, என்னுக்கு பதிலாக 2 போடுங்க. 2 பவர் 2னா 4ஆ? 4னா என்ன? டெசிமல் 0, டெசிமல் 1, டெசிமல் 2, டெசிமல் 3. அப்போ டெசிமல் 0வோட பைனரி ஈக்குவலண்ட் 0 0, டெசிமல் 1ஓட பைனரி ஈக்குவலண்ட் 0 1, டெசிமல் 2ஓட பைனரி ஈக்குவலண்ட் 1 0, டெசிமல் 3ஓட பைனரி ஈக்குவலண்ட் 1 1. அப்போ ஏபி 0 0வா இருந்தால் அவுட்புட் என்னவா இருக்கும்? முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 0 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 0னா என்ன? 0னா லோ லெவல், 1 அப்படின்னா ஹை லெவல். தட் இஸ் கொடுத்துருக்கிறது ஒரு டிஜிட்டல் பல்ஸ். அந்த டிஜிட்டல் பல்ஸில் ரெண்டு லெவல் தான் இருக்கும். கரெக்டுங்களா? என்ன இருக்கும்? ஒன்று லோ லெவல், இது லோ லெவல்னு சொல்லிக்கலாம், இதை ஹை லெவல்னு சொல்லிக்கலாம். இந்த டிரான்சிஷன் பீரியட் வெர்டிகலை விட்டுருங்க. இது ஹை லெவல், இது லோ லெவல், இது ஹை லெவல், இது லோ லெவல். புரியுதா? சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? when A is 0, B is 0. ஏயும் லோவாக இருக்கணும், பியும் லோவாக இருக்கணும். அப்போ அவுட்புட் என்னவாக இருக்குது? 1ஆக இருக்குது. ஓகே, 1. அடுத்து ரெண்டாவது கேஸ், டெசிமல் 1. when A is 0, B is 1. A 0வாக இருக்கணும், B 1ஆக இருக்கணும். அப்போ அவுட்புட் என்ன? அவுட்புட் 1. அடுத்து டெசிமல் 2. A is 1, B is 0. A 1ஆக இருக்கணும், B 0வாக இருக்கணும். அப்போவும் அவுட்புட் 1. அடுத்து 3. when A is 1, B is 1. அவுட்புட் என்ன? 0. 1 into 1 0. ஸோ இது என்ன கேட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இது ஆர் கேட்டு கிடையாது. ஏன் ஆர் கேட்டு கிடையாது? 0வையும் கூட்டினா 0 தான் வரும். அது எப்படி ஆர் கேட்டாக இருக்கும்? கரெக்டாக? அடுத்து இது ஆண்ட் கேட்டு கிடையாது. ஏன்? ஆண்ட் கேட்டோட பேசிக் ஆப்ரேஷன் என்ன? மல்டிப்ளிகேஷன், டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னா என்ன? இதையும் பெருக்கணும், ஒன்றையும் பெருக்கினா ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். அப்போ ஆண்டும் கிடையாது. இது நாராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நாண்டாக இருக்கலாம். ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணலாம். முதல்ல ஆர் கேட்டை எழுதிட்டு அதை நாட் பண்ணி பார்ப்போம். ஏபி 0 0 0 1 1 0 1 1. முதல்ல ஆர் ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போமா? 0வையும் கூட்டினா ஆன்சர் 0, 0வையும் 1ஐயும் கூட்டினா ஆன்சர் 1, 1ஐயும் 0வையும் கூட்டினா ஆன்சர் 1, 1ஐயும் கூட்டினா ஆன்சர் 1 தான். ஹை ப்ளஸ் ஹை ஹை. இப்போ இதுக்கு நாட் ஆப்ரேஷன் எடுங்க. நாட்னா என்ன? காம்ப்ளிமெண்ட் எடுங்க. சரிங்களா? அப்போ அது டோட்டலாக நார் ஆயிரும். அதாவது ஆப்ஷன் ஏ கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறேன். 0 becomes 1, 1 becomes 0. சாரி, நமக்கு இங்கே என்ன வரணும்? 1 வரணும். அப்போ இது நார் கேட்டும் கிடையாது. அப்போ இது நாண்ட் கேட்டாக மட்டும்தான் இருக்கும். சரி, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். ஏபி போட்டுக்கோங்க. 0 0 0 1 1 0 1 1. ஆண்ட் கேட்னா என்ன? முதல்ல மல்டிப்ளை பண்ணுவோமா? 0 into 0 ஆன்சர் 0, 0 into 1 ஆன்சர் 0, 1 into 0 ஆன்சர் 0, 1 into 1 ஆன்சர் 1. இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுப்போமா? எடுத்தால் என்ன கிடைக்கும்? 0 becomes 1, 0 becomes 1, 0 becomes 1, 1 becomes 0. ஸோ இந்த காலத்தையும் இந்த மேலே உள்ள காலத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படியே வருதா? 3 1s followed by a 0. Similarly 3 1s followed by a 0. அப்போ இது என்ன ஆன்சர்? நாண்ட் கேட்டோட ட்ரூத் டேபிள். அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர்.